வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷமூஸ் ரெசிபீஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம ரெசிபி யம்மியான ட்ரை ஃப்ரூட் மில்க் ஷேக். பெரியவங்கள்ல இருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் இதை எல்லாருமே சாப்பிடலாம். நிறைய நட்ஸ் சேர்த்து செஞ்சிருக்கிறதுனால இந்த ட்ரிங்க் எல்லாருக்குமே பிடிக்கும். உடம்பு வீக்கா இருக்கிறவங்க, சரியா சாப்பிடாம இருக்கிறவங்களுக்கு இதை டெய்லியுமே கொடுக்கலாம். ஸ்கின் க்ளோயிங்க்கு, ஹேர் ஃபால் ப்ராப்ளம்க்கு எல்லாம் ரெகுலரா இதை எடுத்துட்டு வரும்போது பெஸ்டான ரிசல்ட் கிடைக்கும். நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. சாப்பிடுறதுக்கும் டேஸ்டியா இருக்கும். இதுல நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ், கால்சியம், புரோட்டீன், அயன், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னு அவ்வளோ சத்துக்கள் இருக்கு. டெய்லியுமே இதை குடிச்சிட்டு வந்தா நல்லா ஆக்டிவா இருக்கலாம். நீங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பிரஸ் பண்ணி ஆல் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு இன்னுமே மோட்டிவேட்டடா இருக்கும். இப்போ வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பவுல்ல 1 டேபிள் ஸ்பூன் முந்திரி, 1 டேபிள் ஸ்பூன் பிஸ்தா, 1 டேபிள் ஸ்பூன் பாதாம், 1 டேபிள் ஸ்பூன் உலர் திராட்சை, 1 டேபிள் ஸ்பூன் பூசணி விதைகள், கூடவே 10 பேரிச்சம்பழத்தை சீட்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். நட்ஸ் எல்லாத்தையும் ஒன்ஸ் வாஷ் பண்ணிட்டு அப்புறமா சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப இதுல ஒரு கிளாஸ் சூடான பால் சேர்த்து அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். இந்த பால் 250 ml அளவு இருக்கும். இதுல இந்த நட்ஸ் தான் சேர்க்கணும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிட்ட வீட்ல இருக்கிற எந்த நட்ஸை வச்சு வேணாலும் இந்த மில்க் ஷேக் செய்யலாம். இதுல எக்ஸ்ட்ராவா வால்நட்ஸ், ஃபிக், ப்ளூபெர்ரி, பிளாக்பெர்ரி, சியா சீட்ஸ் இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். அரை மணி நேரத்துக்கு அப்புறமா பாருங்க, நட்ஸ் எல்லாம் ஊறி சாஃப்டா இருக்கு. இப்போ இத மிக்ஸர் ஜார்ல சேர்த்துக்கலாம். இது கூடவே 4-5 ஐஸ் கியூப்ஸ் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சில்லா வேணாம்னா ஐஸ் கியூப்ஸை ஸ்கிப் பண்ணிருங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இதுல சுகருக்கு பதிலா நீங்க தேன் கூட சேர்த்துக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ்லயே மைல்டான ஸ்வீட்னஸ் இருக்கும். அதுவே போதும்னா சுகர், ஹனி எல்லாம் சேர்க்க வேணாம். இது கூட ஃப்ளேவருக்காக 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிளண்ட் பண்ணிட்டு இதுல இன்னும் ஒரு கிளாஸ் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து இன்னும் நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு மொத்தமா 1/2 லிட்டர் பால் சேர்த்திருக்கோம். இப்போ இத சர்விங் கிளாஸ்க்கு மாத்திட்டு மேல கொஞ்சமா சாப் பண்ண நட்ஸ் சேர்த்து சர்வ் பண்ணிக்கலாம். யம்மியான ட்ரை ஃப்ரூட் மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஹெல்தியான ட்ரிங்கை நீங்களும் வீட்ல செஞ்சு பாருங்க. ரெசிபி பத்தின ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. Thank you all.